ஹரே கிருஷ்ணா. மறுபிறவி பாகம் 37, அத்தியாயம் 8, வேண்டாம் மறுபிறவி. அதன் தொடர்ச்சி. தலைப்பு: கர்மத்திலிருந்தும் மறுபிறவியிலிருந்தும் விடுதலை பெறுவதற்கான நடைமுறை யுக்திகள். மனதையும் புலன்களையும் மட்டுமே திருப்திப்படுத்துவதற்கான புலன்நுகர்வு செயல்களே பௌதிக பந்தத்திற்கு காரணமாகும். அத்தகு பலநோக்கு செயல்களில் ஈடுபட்டிருக்கும் வரை ஆத்மா ஓர் உடலிலிருந்து மற்றொன்றுக்கு மாறிக்கொண்டே இருக்கும் என்பது உறுதி. கிருஷ்ணரின் அவதாரங்களில் ஒருவரான பகவான் ரிஷபதேவர் பின்வருமாறு எச்சரித்துள்ளார்: மக்கள் புலனின்பத்தில் பைத்தியமாக உள்ளனர். புலனுகர்ச்சியே வாழ்வின் குறிக்கோள் என்று கருதுபவன் நிச்சயமாக பௌதிக வாழ்வில் வெறி கொண்டு எல்லாவித பாவச் செயல்களிலும் ஈடுபடுகிறான். முன்வினை பயனால் பெற்றுள்ள இந்த தற்காலிக உடலே தனது துன்பத்திற்கு காரணம் என்பதை அவன் அறிவதில்லை. உண்மையில் உயிர்வாழி இந்த ஜட உடலை பெற்றிருக்க கூடாது. ஆயினும் இவ்வுடல் அவனுக்கு புலனுகர்ச்சிக்காக தரப்பட்டுள்ளது. எனவே தொடர்ந்து பௌதிக உடல்களை கொடுக்கக்கூடிய புலனுகர்ச்சி செயல்களில் மீண்டும் ஈடுபடுதல் என்பது புத்திசாலிகள் செய்யக்கூடிய செயல் அல்ல என்று நான் நினைக்கின்றேன். வாழ்வின் ஆன்மீக பயன்களை பற்றி கேட்டறியாதவரை ஒருவனது வாழ்வு தோற்கடிக்கப்படுவது மட்டுமின்றி அறியாமையினால் எழும் துன்பங்களுக்கும் அவன் ஆளாகிறான். அது பாவமாக இருந்தாலும் சரி, புண்ணியமாக இருந்தாலும் சரி. கர்மத்திற்கு எதிர்வினை உண்டு. ஒருவன் எவ்வித கர்மத்தில் ஈடுபட்டிருந்தாலும் அவனது மனம் கர்மாத்மக அல்லது பலநோக்கு செயல்களால் பாதிக்கப்பட்ட ஒன்று எனப்படுகிறது. மனம் அசுத்தமாக இருக்கும் வரை உணர்வு தெளிவாக இருக்காது. ஒருவன் பலநோக்கு செயல்களில் மூழ்கி இருக்கும் வரை ஜட உடலை ஏற்க வேண்டியது அவசியம். உயிர்வாழி தமோ குணத்தினால் கவரப்படும் போது அவனால் ஆத்மாவையும் பரமாத்மாவையும் புரிந்து கொள்ள முடியாது. அவனது மனம் பலநோக்கு செயல்களிலேயே மூழ்கி இருக்கும். எனவே கடவுளின் மீதான அன்பை வளர்த்து கொள்ளாதவரை மீண்டும் மீண்டும் ஜட உடலை ஏற்பதிலிருந்து யாராலும் நிச்சயமாக விடுதலை பெற முடியாது. ஸ்ரீமத் பாகவதம் 5ஆம் காண்டம் 5ஆம் அத்தியாயம் பதங்கள் 4-6 வரை. இருப்பினும் பிறப்பு இறப்பின் சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஏட்டறிவு மட்டுமே போதுமானதல்ல. அதாவது நான் இந்த உடல் அல்ல, ஆத்மா என்னும் ஞானம் மட்டுமே முக்தி அடைய போதுமானதல்ல. ஆத்ம உணர்வில் செயல்பட வேண்டியதும் அவசியம். இதுவே பக்தி தொண்டு எனப்படுகிறது. இது கர்மத்திலிருந்தும் மறுபிறவியிலிருந்தும் விடுபடுவதற்கான பல்வேறு நடைமுறை யுக்திகளை உள்ளடக்கியுள்ளது. முதலாவது, எப்போதும் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் என்பதே பக்தி தொண்டின் முதல் கோட்பாடாகும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இரண்டாவது, வேத இலக்கியங்களை, குறிப்பாக பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதத்தினை முறையாக கற்க வேண்டும். அதன் மூலமாக ஆத்மாவின் தன்மைகள், கர்ம விதிகள், மறுபிறவியின் வழிமுறை, தன்னுணர்விற்கான வழிகள் போன்றவற்றை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். மூன்றாவது, ஆன்மீகமாக்கப்பட்ட சைவ உணவுகளை மட்டுமே உண்ண வேண்டும். தனக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவை மட்டுமே உண்ண வேண்டும். இல்லாவிடில் கர்ம வினைகளில் சிக்கிக்கொள்ள நேரிடும் என்று பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே நேரடியாக கூறுகிறார். பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி தத் அகம் பக்தியுபக்ருதம் அஸ்னாமி பிரயதாத்மன. அன்புடனும் பக்தியுடனும் ஒருவன் எனக்கு ஓர் இலையோ, ஒரு பூவோ, ஒரு பழமோ, நீரோ அளித்தால் அதனை நான் ஏற்கிறேன். பகவத்கீதை 9.26. மதுபானம், மாமிசம், மீன், முட்டை போன்றவற்றை பகவான் விரும்புவதில்லை என்பதை இதிலிருந்து தெளிவாக உணரலாம். அவர் விரும்புவதெல்லாம் அன்புடனும் பக்தியுடனும் தயாரிக்கப்பட்ட சைவ உணவுகள் மட்டுமே. தொழிற்சாலைகளில் பணிபுரிபவர்களால் உணவை உற்பத்தி செய்ய முடியாது என்னும் உண்மையை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பெட்ரோல், பிளாஸ்டிக், மைக்ரோ சிப்ஸ், இரும்பு போன்றவற்றை நம்மால் உண்ண முடியாது. உணவானது கடவுளின் நேரடி ஏற்பாட்டின்படி உற்பத்தி செய்யப்படுகிறது. அதனை கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் செய்தல் என்பது அவருக்கு நாம் கடன்பட்டுள்ளோம் என்பதை அங்கீகரிக்கும் செயலாகும். கிருஷ்ணருக்கு உணவை எவ்வாறு நைவேத்தியம் செய்வது? இது மிகவும் எளிதானது, சுலபமானதும் ஆகும். கிருஷ்ணரை வழிபடுவதற்கென்று ஒரு சிறிய மேடையை யார் வேண்டுமானாலும் தமது இல்லத்தில் அமைக்கலாம். அதில் கிருஷ்ணரின் படத்தையும் ஆன்மீக குருவின் படத்தையும் வைக்க வேண்டும். அந்த படங்களின் முன்பாக உணவை
வைத்து, எனது அன்பு கிருஷ்ணரே, இந்த எளிய நைவேத்தியத்தினை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பிரார்த்தனை செய்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். இதுவே நைவேத்தியம் செய்வதற்கான எளிய முறையாகும். பக்தியே இதற்கான அடிப்படை. பகவான் உணவின்றி பசியுடன் இருப்பவர் அல்ல. அவர் விரும்புவது நமது அன்பை மட்டுமே. மேலும் கிருஷ்ணரால் ஏற்கப்பட்டு தூய்மை அடைந்த அந்த உணவை உண்பதால் நாமும் நமது கர்மத்திலிருந்தும் களங்கங்களிலிருந்தும் விடுதலை பெற முடியும். ஹரே கிருஷ்ணா. இதுடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியை பார்க்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.